பொதுமக்களால் 100 நாள் வேலை திட்டம் என்று அழைக்கப்பட்ட மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டமானது மேம்படுத்தப்பட்டு விபிஜி ராம்ஜி என 2025இல் சட்டமாக்கப்பட்டது. இச்சட்டத்தின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசின் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையின் மூலம் வளர்ச்சியடைந்த பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் தமிழ்நாடு என்ற திட்டத்தினை 1/7/2026 முதல் அமல்படுத்த அரசு இதழினை ஜூன் 29, 2026 அன்று வெளியிட்டுள்ளது. இதன் சிறப்பம்சங்களை தற்போது பார்ப்போம். இத்திட்டமானது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளுக்கும் பொருந்தும். முக்கிய அம்சங்கள் ஹைலைட்ஸ்: வேலைவாய்ப்பு உறுதி, எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி, உடல் உழைப்பு சார்ந்த பணிகளை செய்ய முன்வரும் ஒவ்வொரு ஊரக குடும்பத்திற்கும் ஒரு நிதியாண்டில் குறைந்தபட்சம் 125 நாட்கள் கட்டாய வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊதிய பட்டுவாடா வேஜ் பேமெண்ட்: மத்திய அரசால் நிர்ணயிக்கப்படும் ஊதிய விகிதத்தின்படி தொழிலாளர்களுக்கு தினசரி ஊதியம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊதியம் வாராந்திர அடிப்படையிலேயோ அல்லது வேலை முடித்த 15 நாட்களுக்குள்ளாகவோ தொழிலாளர்களின் வங்கி அல்லது அஞ்சலக சேமிப்பு கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தினசரி வருகை பட்டியல் மஸ்டர் ரோல்: முடிக்கப்பட்ட 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்கப்படாவிட்டால் தாமதமாகும் ஒவ்வொரு நாளுக்கும் 0.05 விழுக்காடு இழப்பீடு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலையில்லா உதவித்தொகை அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ்: வேலை கோரி விண்ணப்பித்த 15 நாட்களுக்குள் வேலை வழங்கப்படாவிட்டால் 16ஆம் நாளிலிருந்து விண்ணப்பதாரருக்கு தினசரி வேலையில்லா உதவித்தொகை பெற உரிமை உண்டு என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிராம வேலை உறுதி அட்டை ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி கார்டு: விண்ணப்பித்த 15 நாட்களுக்குள் கிராம ஊராட்சியால் இந்த அட்டை இலவசமாக வழங்கப்படும். இது 3 ஆண்டுகள் செல்லுபடியாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனியாக வாழும் பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள், திருநங்கைகள் மற்றும் நலிவடைந்த பழங்குடியினருக்கு சிறப்பு வேலை உறுதி அட்டை ஸ்பெஷல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி கார்டு வழங்கப்பட்டு முன்னுரிமை அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் மேற்கொள்ளப்படும் பணிகளின் வகைகள்: வகை 1 நீர் சார்ந்த பணிகள், நீர்நிலைகள் புனரமைப்பு, கால்வாய்கள் அமைத்தல், நிலத்தடி நீர் செறிவூட்டல் மற்றும் காடு வளர்ப்பு. வகை 2 அடிப்படை ஊரக உள்கட்டமைப்பு, கிராமப்புற சாலைகள், ஊராட்சி அலுவலகங்கள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளி உட்கட்டமைப்புகள் மற்றும் தூய்மை பணிகள். வகை 3 வாழ்வாதாரம் சார்ந்த உள்கட்டமைப்பு, சுய உதவிக்குழு கட்டிடங்கள், சந்தை உள்கட்டமைப்பு, கால்நடை கொட்டகைகள் மற்றும் மீன் உலர்த்தும் தளங்கள். வகை 4 பேரிடர் மேலாண்மை மற்றும் தணிப்பு பணிகள், புயல் வெள்ள நிவாரண தங்குமிடங்கள், தடுப்பு கரைகள் மற்றும் காலநிலை மாற்ற பின்னடைவு கிராமங்களை உருவாக்குதல். திட்டமிடுதல் மற்றும் சமூக தணிக்கை பிளானிங் அண்ட் சோசியல் ஆடிட்: கிராம ஊராட்சியால் தயாரிக்கப்படும் கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் புவிசார் தகவல் அமைப்புகள் மற்றும் PM கதிசக்தி மூலம் உருவாக்கப்பட்டு கிராம சபையின் ஒப்புதலுக்கு வைக்கப்படும் எனவும் அனைத்து பணிகளும் கிராம சபையின் மூலம் முறையான சமூக தணிக்கைக்கு உட்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தலைப்பு வாரியாக விரிவான விளக்கத்தினை தொடர்ந்து பதிவேற்றம் செய்ய உள்ளேன். அனைவருக்கும் நன்றி.